தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக நம்ம தொடர்ந்து வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை மீண்டும் ஒரு முறை உங்களிடம் வச்சிடறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கோம். நம்மளுடைய கோரிக்கையை ஏற்று தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கீங்க. பெரிய நன்றிகள். இந்த ஆதரவை நீங்க தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. கீழே உங்களுடைய கருத்துக்கள் எதாக இருந்தாலும் அதை கமெண்ட்ல தெரிவிங்க. பெரிய நன்றிகள். வணக்கம். வணக்கம். நேற்று திருவள்ளூர்ல ஒரு சம்பவம். அரசு பள்ளி சுவர் இடிந்து விழுந்து 7வது படிக்கக்கூடிய மோஹித் அப்படின்ற ஒரு மாணவன் இறந்து போயிருக்காரு. எப்படி பாக்குறீங்க இந்த சம்பவம்? ஒரு கோரமான ஒரு சம்பவம் இது. எப்படி பாக்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு இதை விட சோகமான ஒரு செய்தி இருக்க முடியாது. ஒரு சின்ன குழந்தை ஸ்கூலுக்கு படிக்க போகும்போது ஒரு செவுரு சாஞ்சு இறக்குறாருன்னா இதை விட சோகமான துயரமான ஒரு சம்பவம் இருக்கவே முடியாது. ஆனா நம்ம மீடியாக்கெல்லாம் பார்த்தோம்னா டிஸ்கஸ் பண்றதுக்கு வேற நிறைய விஷயங்கள் இருக்கு. யாரு ஜெயிப்பாங்க, யாரு எவ்வளவு % ஓட்டு வாங்குவாங்க, இந்த மாதிரி நிறைய முக்கியமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டிவிகே மீட்டிங் இருக்கு. ஆமா, டிவிகே மீட்டிங் இருக்கு. புது ஆட்கள் வந்து அங்க சேருவாங்களா, அசம்பாவிதங்கள் வந்து நடக்குமா, என்ன மாதிரியான ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க, எவ்வளவு பெரிய கூட்டத்தை காட்ட போறாங்க, இப்படி ஏகப்பட்ட முக்கியமான விஷயங்கள் பேசுவாங்க. ஆனா ஒரு சின்ன பையன் 10 வயசுன்னு நினைக்கிறேன்ல, ஒரு 10 வயசு பையன் படிக்க போன இடத்துல செவுரு சாஞ்சு விழுந்து இறந்திருக்கான். அந்த பையனுக்கு இன்னும் வாழ்றதுக்கு எவ்வளவு நாட்கள் இருக்கு? ஒரு 50-60 வருஷம் வாழ வேண்டிய ஒரு பையன் 10 வயசுல இறந்திருக்கான். அந்த பேரண்ட்ஸ் என்ன கனவுகளோட அந்த பையனை ஸ்கூலுக்கு அனுப்பியிருப்பாங்க? அந்த பேரண்ட்ஸுக்கு இப்ப மனநிலை எப்படி இருக்கும்? படிக்க போன இடத்துல இந்த விஷயம் நடக்குது. ஸோ இது காட்டக்கூடிய விஷயங்கள் என்ன? இது ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல இப்படி நடந்து நீங்க பாத்திருக்கீங்களா? ஒரு செவுரு சாஞ்சு விழுந்து ஒரு நல்ல பிரைவேட் ஸ்கூல்ல இப்படி நடக்குமா? ஒரு நல்ல பிரைவேட் காலேஜ்ல இப்படி நடக்குமா? ஒரு செவுரு இருக்கு, செவுரு சாஞ்சு விழுந்த மாதிரி ஸ்டூடெண்ட் இறந்துட்டாருன்ற மாதிரி சம்பவங்கள் நடக்குமா? ஸோ இதனாலதான் நம்ம எப்பவுமே சொல்ற விஷயம் என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் நடக்காம நம்ம தப்பிச்சு போறதே பெரிய விஷயம். ஏன்னா நானும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருக்கேன். நான் படிச்ச கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் ரொம்ப பெரிய கவர்மெண்ட் ஸ்கூல். பட் அதை விட ரொம்ப மோசமான நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதனால 5000 ரூபாய் பொங்கலுக்கு கொடுக்கறதா இருக்கலாம், மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறதா இருக்கலாம், இந்த ஃப்ரீ அந்த ஃப்ரீ, டிவி கொடுக்குறோம், ஃப்ரிட்ஜ் கொடுக்குறோம், இதெல்லாம் தேவை கிடையாது. நமக்கு தேவை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்க சரி பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்களை நம்ம பணத்தை வேஸ்ட் பண்ணும்போது எங்க பணத்தை செலவழிக்கணுமோ அங்க நம்ம செலவழிக்க மாட்டேங்கிறோம். ஸோ அங்க பார்த்தோம்னா இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் நடக்குது. அதிகாரிகள் கிட்ட கேட்டு அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க தகவல் சொல்லிட்டோம், ஒரு கடிதம் போட்டிருக்கோம், பொதுப்பணித்துறைக்கு நாங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், இன்னும் ஆக்ஷன் எடுக்கல, அதுக்கு முன்னாடி இது நடந்துருச்சுன்றாங்க. ஸோ அப்ப இது எப்படி பாக்குறது? நீங்க ஏதோ சாதாரண ஒரு சின்ன சிக்கல் நடந்திருக்காங்க, டக்குன்னு குயிக்கா ஆக்ஷன் எடுக்கல, ஆனா ஒரு உயிர் போயிருக்கீங்க. அது மட்டும் இது நம்ம ஏதோ ஒரு சின்ன சம்பவம் அப்படின்ற மாதிரி நம்ம சின்ன சம்பவமே இல்லை, சுருக்கி பார்க்கறதுல இது ஒன்றும் இல்லை. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு விழா எடுக்கிறாங்க. ஆனா அரசு பள்ளிகளுடைய நிலை இன்னைக்கு என்னவாக இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அரசு பள்ளியில மாணவர்களை சேர்க்க தங்களுடைய அந்த பெற்றோர்கள் வந்து முன் வராங்களா அப்படின்ற முதல் கேள்விதான் அடிப்படையாக இருந்துகிட்டு இருக்கு. அரசு பள்ளி ஆசிரியர்களோ அரசு அதிகாரிகளோ யாருமே வந்து அரசு பள்ளியை நோக்கி போறதில்லை. என்ன காரணம்? ஏன் நீங்க போக மாட்டீங்க அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன் இவங்க அரசு ஆசிரியர்களோ அரசு ஊழியர்களோ ஏன் அரசு பள்ளியை நோக்கி போறதில்லை? அவங்க நிறைய காரணங்கள் சொன்னாலும் அதுக்கு முக்கியமான காரணம் தரம் இல்லை. அங்க போய் நம்ம பசங்க படிக்கிறதா அப்படின்றதுதான் அவங்களுடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது. ரீசெண்டாக வந்து நெல்லை பக்கத்துல ஒரு அரசு பள்ளியில மாணவிகளை உட்கார்ந்து குடிச்சுக்கிட்டு இருக்காங்க வகுப்பறையில. என்ன என்ன எதை நோக்கி போயிட்டு இருக்கு அரசு பள்ளிகள் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு எண்ணம் தான் எழுது அதெல்லாம் பார்க்கும்போது. அதான் இப்ப நான் சொல்லும் போது சொன்னேன் இல்லையா, பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல இப்படி நடக்குமான்னு கேட்டேன்ல. அது கூட நம்ம திராவிட ஆதரவாளர்கள் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது எக்ஸாம்பிள் கொண்டு வருவாங்க. இங்க பாருங்க, இந்த வருஷம் இந்த மாதிரியான ஒரு பிரைவேட் ஸ்கூல்லயுமே இதே மாதிரி நடந்திருக்கு, நீங்க தவறா சொல்றீங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் நடந்தாலும் எல்லா ஸ்கூல்லையும் மோசம்னு சொல்லாதீங்க. நம்ம பாயிண்ட் என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி ஓவராலா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட ஸ்டாண்டர்ட்ஸ் கம்மியா இருக்கு, டீச்சர்ஸோட குவாலிட்டி கம்மியா இருக்கு, எஜுகேஷனோட குவாலிட்டி கம்மியா இருக்கு, அங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட குவாலிட்டி கம்மியா இருக்கு, கம்ப்யூட்டர் லேப்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டி கம்மியா இருக்கு, செவர்களோட குவாலிட்டி கம்மியா இருக்கு. ஸோ ஓவராலா நீங்க ஸ்கூல்ஸுக்கு செலவழிக்கக்கூடிய பணத்தை கம்மி பண்ணிட்டீங்கன்னா டீச்சர்ஸ் கம்மியா இருப்பாங்க. ஒன்னு
குவான்டிட்டி கம்மியா இருக்கு. ரெண்டாவது இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் நல்லா குவாலிஃபைடா இருக்காங்கன்னா அங்கேயும் நிறைய சிக்கல்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்கிறீங்க, அவங்க பர்மனன்ட் பண்ண மாட்டீங்க அவங்கள. ஆமா. சோ இந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாம் பார்த்தோம்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா உங்க ஃபண்ட்ஸை நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணல. உங்க கையில இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் எல்லாம் நிறைய இடங்கள்ல நீங்க தேவையில்லாம வேஸ்ட் பண்றீங்க. எதுக்காக வேஸ்ட் பண்றீங்கன்னா எலெக்ஷன்ல ஜெயிக்கணும். வெறுமனே எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்ன்ற ஒரே எண்ணத்தோட நீங்க என்ன பண்றீங்கன்னா ஏகப்பட்ட ஃபண்ட்ஸை நீங்க இப்படி கொட்டிட்டு இருக்கீங்க. ஸோ இது பெரிய ஒரு துயரமான ஒரு சம்பவம். ஒரு சின்ன பையன் ஸ்கூலுக்கு போய் சாகுறான்னா சாதாரண விஷயமே கிடையாது. ரொம்ப 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 சீரியஸான விஷயம். நீங்க சொன்ன மாதிரி மாணவிகள் பார்த்தோம்னா மது இருந்தாங்க, பியர் குடிக்கிறாங்களா, சம்திங் ஏதோ ஒண்ணு மதுபானம் ஏதோ ஒண்ணு குடிக்கிறாங்க. இதுலயுமே பார்த்தோம்னா மாணவர்களும் இதை பண்றாங்க. அது எஸ்பெஷலி நம்ம சொசைட்டி பார்த்தோம்னா பெண்கள் பண்ணும்போது அதை பயங்கரமா இன்னும் சோசியல் மீடியா எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. சின்ன பசங்களும் பண்றாங்க. அது அரசு, அது பள்ளியில் நடக்கிறதா பிரச்சனை. பள்ளியில நடக்கிற வீடியோஸை நான் பார்த்திருக்கேன். சின்ன பசங்க பண்ற வீடியோஸும் இருக்கு, சின்ன பெண்கள் பண்ற வீடியோஸும் இருக்கு. யாருமே பண்ணக்கூடாது, பட் அவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன பசங்களை விட்டுருங்க, பெரிய ஆட்களுமே குடிக்க கூடாதுதான். பெரிய ஆட்கள் குடித்தாலும் பிரச்சனை தான். சோ அப்படிப்பட்ட விஷயம் பார்த்தோம்னா இன்னைக்கு பரவலா எல்லார் கைக்கும் போய் இன்னைக்கு ஸ்கூல்லயும் போய் சேருது. ஒரு முன்னாள் எம்பி என்கிட்ட கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி போன் பண்ணார். அவர் சொல்றாரு, எங்க மாவட்டத்துக்கு வாங்க, இந்த மாதிரி சில ஏரியாஸ்க்கெல்லாம் போனோம்னா சின்ன பசங்க ஸ்கூல் பக்கத்துல கூடிய சில ஏரியாஸ்ல அவங்க போதைப் பொருட்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஸ்கூல் பசங்க போதைப் பொருட்கள் யூஸ் பண்றாங்க. அவர் சொல்றாரு, நீங்க வாங்க நான் காட்டுறேன், ஸ்கூல் பக்கத்துல சில ஏரியாஸ் இருக்கு, அங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஸோ அந்த கண்டிஷன்ல நம்ம இருக்கோம். ஸோ இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் என்னன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்க மோசமா இருக்கு. அதை நீங்க சரி பண்ணணும். எல்லாத்தையுமே வெறுமனே எலெக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எல்லாத்தையுமே பார்க்கும்போது பார்த்தோம்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. இதை பத்தி எல்லாம் யாருமே பேச மாட்டாங்க. இங்க எல்லாம் பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா கிளைமேட்டிக் சேஞ்ச் பத்தி பேசுவாங்க. உலகத்தை எப்படி காப்பாத்தலாம் கிளைமேட் சேஞ்ச்ல இருந்து, அதே மாதிரி பாசிசம் எப்படி உலகத்துல இருந்து காப்பாத்தலாம், உலகத்தை எப்படி பாசிசம் கிட்ட இருந்து காப்பாத்தலாம், இந்தியாவை எப்படி பாசிசம் கிட்ட இருந்து காப்பாத்தலாம். இந்தியான்றதே ஒரு குட்டி கான்டினென்ட் சைஸுக்கு இருக்கு. இதுல நம்ம இங்க அம்ஜிக்கரையில உட்கார்ந்துகிட்டு இந்தியாவை எப்படி காப்பாத்தலான்றது பேசுறது. 150 crore மக்கள் வாழக்கூடிய ஒரு கண்ட்ரி. ஆனா நம்ம கண்ட்ரோல் இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் பத்தி பேசுறது கிடையாது. நம்ம எதை நோக்கி கேள்வி கேட்டா தீர்வு கிடைக்குமோ அதை நோக்கி கேள்வி கேட்கறதே கிடையாது. கடைசி வரைக்கும் தீர்வே கிடைக்காத ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை நோக்கி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்குது. அதோட மன திருப்தி வேற. அதோட இன்னொன்னு என்னன்னா, நீங்க இந்த மாதிரி பெரிய விஷயங்கள் எடுத்து பேசும்போது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். நம்ம உலக தொழிலாளர்களை இணைப்போம், உலக சோசியலிச புரட்சி, இந்த மாதிரிலாம் பேசும்போது என் கண்ட்ரோல் இருக்க விஷயத்த நான் சரியா பண்ண மாட்டேன். இந்த ஆபீஸ்ல உட்காந்து நான் என்ன செய்யணுமோ அந்த விஷயத்த பண்ண மாட்டேன். ஆனா நான் என்ன பேசுவேன், என் கண்ட்ரோல்லயே இல்லாத மிகப்பெரிய விஷயங்கள் இருக்கும் பாருங்க, அதை பத்தி பயங்கரமா பேசுறது. அப்ப என்ன ஆகுது, எனக்கு ஒரு ஃபால்ஸ் செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் கிடைக்குது. எனக்கு ஒண்ணுமே பண்ணாம ஒரு சாட்டிஸ்பாக்சன் எனக்கு கிடைக்குது. அதை வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு திருப்தியா, ரைட், ஓகே, இன்னைக்கு தான் நம்ம பெருசா சாதிச்சிட்டோம் போல, அப்படியே உட்கார்ந்துட்டு என்வரன்மெண்டல் சேஞ்ச், அப்புறம் சோசியலிஸ்ட் புரட்சி, இந்த மாதிரி விஷயங்கள் வச்சு ஓட்டிட்டு இருக்கு. ஃபாசிசம், அதெல்லாம் பேசலாம், தப்பு கிடையாது. ஆனா இதையும் சேர்த்து பேசணும். இன்னைக்கு சிக்கல் என்னன்னா, நம்ம ஆட்கள் எல்லாம் பார்த்தோம்னா, நம்ம அறிவுஜீவிகள் எல்லாம் பார்த்தோம்னா எல்லாம் பெரிய விஷயங்கள் பத்தி எல்லாம் பிரம்மாண்டமா பேசுறாங்க. முன்னாடி பாஜக எதிர்ப்பு தான் அவங்களுக்கு பிரதானமாக இருக்கு. கண்ணு முன்னாடி ஒரு பையன் இறக்குறான், ஒரு சின்ன ஒரு குழந்தை உயிர் போகுதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் படிக்க போன இடத்துல சாப்பிட்டு இருக்கும்போது இது நடக்குது. ஒரு அரசு பள்ளியில தலைமை ஆசிரியர் இருப்பாங்க, ஆசிரியர்கள் இருப்பாங்க. ஒரு சுவரனுடைய தரத்தை கூட செக் பண்ண மாட்டாங்களா? மாணவர்கள் உட்கார்றாங்க. இங்கதான் நடந்திருக்கேன். அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சொல்றாங்களே, நாங்க தகவல் சொல்லிட்டோன்றாங்களே. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, அடுத்தது அங்க இருக்கக்கூடிய அந்த ஹெட் மாஸ்டரையும் நாங்க விசாரிப்போம்லாம் சொல்றாங்க. பட் அங்க இன்ஸ்பெக்ஷனுக்கு போனவங்க தான் இன்ஃபர்மேஷன் நாங்க பாஸ் பண்ணிட்டோன்றாங்களே. ரெண்டாவது, ஹெட் மாஸ்டர் என்னங்க பண்ண முடியும்? ஹெட் மாஸ்டருக்கு அங்க இருக்கக்கூடிய கண்டிஷன் பத்தி தெரியும், என்னென்ன லிமிடேஷன்ஸ் இருக்குன்னு தெரியும். நான் சொல்றேன், நான் படிச்ச ஸ்கூல் பெரிய ஒரு ஸ்கூல். ஒரு வருஷம் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய பெஸ்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் நாங்க படிச்சுட்டு இருக்கும்போது அதுக்கு ஒரு அங்கீகாரம்லாம் கிடைச்சது. அந்த ஸ்கூல்லயே நிறைய பிரச்சனைகள் இருக்கும். டீச்சர்ஸ் ரொம்ப கம்மியா இருப்பாங்க. எங்ககிட்ட அப்ப சொல்லுவாங்க, ஏதோ 25 டீச்சர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்காங்க, ஸோ அதனால ரொம்ப டைட்டா இருக்கு, எல்லாராலையும் மேனேஜ் பண்ண முடியலம்பாங்க. ஸோ ஸ்கூல்ஸ் எல்லாம், கிளாஸ் ரூம் எல்லாம் கிளீன் பண்றது நாங்க தான் மாசத்துக்கு 1-2 தடவை கிளீன் பண்ணுவோம். ரொம்ப ஜாலியா இருக்கும் ஆஃப்கோர்ஸ். பட் இருந்தாலும் லேபர் ஷார்டேஜ் இருக்கு, ஃபண்ட் ஷார்டேஜ் இருக்கு, இந்த பிரச்சனைகள்லாம் அங்க இருந்தது. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, சாதாரண ஒரு கிராமத்துல இருக்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல சூழல் எப்படி இருக்கும்? இன்னும் ரொம்ப மோசமா தான் இருக்கும். ஸோ நம்ம எல்லாருக்கும் நாங்க எஜுகேஷன் கொடுக்குறோம், எல்லாருக்கும் நாங்க ஃப்ரீயா சாப்பாடு கொடுக்குறோம்.
இதெல்லாம் ஆன் பேப்பர் நான் காட்டிக்கணுன்றதுக்காக பண்றது. ஆனா நீங்க ஆன் பேப்பர் நான் எல்லாருக்கும் ஃப்ரீயா நான் பிரேக்ஃபாஸ்டும் லஞ்சும் கொடுக்குறேன், ஃப்ரீயா நான் எஜுகேஷன் கொடுக்குறேன், அது ஓகே ரைட்டு. அது எந்த அளவுக்கு தரமா இருக்கு அதுவும் முக்கியம். நம்ம ஏன்னா இப்ப இங்க ஒரு டீச்சருக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட் இருக்குல்ல, சாதாரண ஒரு பிரைவேட் ஸ்கூல் டீச்சருக்கு ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட்டை விட அதிகமா இருக்கு. நம்ம ரொம்ப அதிகமா பணம் ஸ்பெண்ட் பண்றோம். இதெல்லாம் யாரோட பணம்? மக்களோட பணம். ஸோ அப்படி இருக்கும்போது எஃபிஷியன்சி இன்னும் நல்லா இருக்கும். பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய அந்த எஜுகேஷனை விட கவர்மெண்ட் ஸ்கூல்ல இன்னும் எஃபிஷியன்டா இருக்கணும், இன்னும் பெட்டரா இருக்கணும் டீச்சிங்லாம். அன்பார்ச்சுனேட்லி அது இல்லை. எனக்கு இது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கும். நான் சொன்ன மாதிரி நான் பிரைவேட்லயும் படிச்சிருக்கேன், கவர்மெண்ட்லயும் படிச்சிருக்கேன். பிரைவேட்ல பார்த்தோம்னா அந்த டீச்சர்ஸ் பார்த்தோம்னா பயங்கர கமிட்மெண்டோட இருப்பாங்க. அது காரணம் அங்க இருக்கக்கூடிய ஹெட் மாஸ்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. ஏன்னா அவரு ஸ்கூல்ல அவரு தான் ஓனர் இருக்கு. அவர் அதனால என் ஸ்கூல் டாப்ல இருக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய ரிசல்ட், இந்த வருஷம் காட்டக்கூடிய ரிசல்ட் வச்சு அடுத்த வருஷம் 10 மாணவர்கள் எக்ஸ்ட்ரா சேரணும் அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. நான் படிச்ச இந்த பிரைவேட் ஸ்கூல் பார்த்தோம்னா டிஃப்ரெண்டான ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு டிரைவோட செயல்படக்கூடிய 2 நபர்கள். அவங்க 2 பேருமே ப்ரொஃபசர்ஸா இருந்து ரிட்டையர் ஆனவங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ப்ரொஃபசர்ஸ் ரிட்டையர் ஆனவங்க. ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ணி பெரிய ஒரு ஸ்கூலை அதை கட்டிட்டாங்க. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் அது வந்து சின்ன ஸ்கூலா இருக்கும் போதுல இருந்து ஃபுல் ஃபோக்கஸை கொடுத்து வளர்த்தாங்க. அதனால டீச்சர் சரியா ஒர்க் பண்ணலனாலும் சரி, நல்ல டீச்சர்ஸ் அப்பாயிண்ட் பண்ற விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுவாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொடுத்த சேலரியை விட ரொம்ப கம்மியா தான் அங்க பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் அந்த ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட், ஒரு நல்ல லீடர்ஷிப் இருக்கும்போது அதை நல்லா டிரைவ் பண்ணி அந்த ஸ்கூலை கொண்டு போறாங்க. பட் நம்ம மக்கள் இவ்வளவு பணத்தை ஸ்பெண்ட் பண்றோம், ஒரு டீச்சருக்கு இவ்வளவு பணத்தை ஸ்பெண்ட் பண்றோம், ஸ்பெண்ட் பண்ணியும் ரிசல்ட் பார்த்தோம்னா பெருசா ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்ஃபேக்ட் எனக்கு வருத்தம் என்னன்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் நிறைய நேரம் அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா, சாதாரண மக்களோட நம்ம ஏதோ சுப்பீரியர்னு பாக்குறாங்க. நீ வச்சிருக்க பணம், நான் கொடுக்குற பணம், என்னோட டாக்ஸ் மணில தான் உனக்கு சம்பளமே வருது. ஆனா நீ என்ன நினைக்கிற, என்ன வேணா நீ சுப்பீரியர் நினைச்சுக்கிற. இது நீங்க பேங்க்ல எல்லாம் போனா எனக்கு சர்ப்ரைசிங்கா இருக்கும். பேங்க்ல நீ வச்சிருக்க காசை ஏன் பணம் தான் வச்சுட்டு என்ன நக்கலா டீல் பண்ற நீ. அது கவர்மெண்ட் பேங்க்ல ரொம்ப இதுவா, கவர்மெண்ட் பேங்க்ல எனக்குலாம் பயம் வரும் பாருங்க, கோவம். ஏன்னா லிட்டரலா நீ என் பணத்தை தான் வச்சிருக்க, நீ உன் பேங்க்ல, நீ என் பணத்தை உன் பேங்க்ல வச்சு நீ லெஃப்ட் ஹேண்ட் டீல் பண்ற. இதே ஒரு பிரைவேட் பேங்க் நான் உள்ள போனாலே உடனே வெளில வராங்க, உங்களுக்கு என்ன வேணும்ன்றாங்க, எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. உங்களுக்கு மூஞ்ச பார்க்காம சொல்லுவாங்க, சார் நீங்க பாஸ்புக் கொண்டு வரலன்னா ஒன்றும் பண்ண முடியாது சார், சார் நான் சொல்லிட்டேன் சார், பாஸ்புக் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. மூஞ்ச கூட பார்க்காம அப்படியே குனிஞ்சுக்கிட்டே பேசுவாங்க, அப்படியே வேலையை பார்த்துட்டே பேசுவாங்க. இது ஒரு பிரைவேட் பேங்க்ல நடக்குமா? அவ்வளவு தூரத்துக்கு அவங்க சர்வீஸ் கொடுக்குறாங்க. ஸோ அப்ப நம்ம ஸ்பெண்ட் பண்ற பணத்துக்கு வேல்யூ கிடைக்க மாட்டேங்குது. அந்த மாதிரியான ஒரு எஃபிஷியன்டான சிஸ்டம் இல்லை இங்க. இன்னும் பச்சையா அது வந்து வெளிப்படுது. ஸோ அதனால நம்ம சொசைட்டியா நம்ம திருந்தணும். வெறுமனே இந்த மாதிரி கவர்மெண்ட் கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் வேறையா இருக்கும். நம்ம தான் தப்பு, நம்ம கிட்ட தான் தப்பு இருக்கு. நம்ம எதிர்பார்க்கிற விஷயங்கள் இலவசங்கள், உங்க பொங்கலுக்கு 5000 டிவி செட், இதெல்லாம் எதிர்பார்க்கிறோம். கவர்மெண்ட் என்ன ஜவுளி கிடையாது, சரவணா ஸ்டோர்ஸா? அது கவர்மெண்ட் நம்ம இதெல்லாம் தள்ளுபடி விலையில எதிர்பார்க்கறது. கவர்மெண்ட்ன்றது வேற, அந்த இன்ஸ்டிடியூஷனோட பர்பஸே வேற. அவங்க நம்மளை இதுக்காக ட்ரெயின் பண்றாங்கன்னா அவங்களோட நோக்கம் வேற. ஆனா நமக்கு புரிதல் வேணும். இன்னைக்கு பாருங்க, ஒரு பையன் வந்து இப்படி கம்ப்ளீட்டா உயிரை விட்டுருக்கான். இது நமக்கு கண்ணு முன்னாடி தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள். ஆனா நான் சொல்றேன், ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான மாணவர்கள் அவங்களோட ஃபியூச்சரை தொலைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு குவாலிட்டியான எஜுகேஷன் போய் சேர மாட்டேங்குது. குவாலிட்டியான எஜுகேஷன் இல்லைன்னா சொசைட்டில நீங்க சர்வேவே பண்ண முடியாது. நீங்க உயிரோட இருப்பீங்க, ஆனா நீங்க போட்டி போட முடியாது அங்க இருக்கக்கூடிய மற்ற மாணவர்களோட. பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சு வர மாணவர்களோட உங்களால போட்டி போட முடியாது. உங்களுக்கு நல்ல எக்ஸ்போஷர் இருந்தா தானே கீழே இருந்து ஏறி மேல போவீங்க, உங்க வறுமையில இருந்து மீண்டு வெளில வருவீங்க. அதெல்லாம் நீங்க செய்ய முடியாது. ஸோ நீங்க சாதாரணமாவே இருப்பீங்க. அதுவும் உங்க லைஃபை தொலைக்கிறது தானே. ஃபியூச்சரை இழக்குறீங்க, நீங்க உங்களோட பொட்டன்ஷியலை நீங்க யூஸ் பண்ணாம வேஸ்ட் பண்றீங்க. ஸோ இதெல்லாம் மாறணும்னா நம்ம கஷ்டப்படுறதுக்கு ரெடியா இருக்கணும். எனக்கு நோகாம 5000 ரூபாய் கிடைக்கிறது முக்கியமா, நான் கஷ்டப்பட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போறது முக்கியமான்ற ஒரு முடிவுக்கு வரணும். ஸோ நம்ம ப்ரையாரிட்டிஸை நம்ம மாத்தணும். ஓகே, இன்னொரு ஒரு பக்கம் வந்து மாணவர்களுக்கு சரியான எஜுகேஷன் போய் சேர்றது இல்லை அப்படின்ற ஒரு பார்வை. இன்னொரு பக்கம் வந்து போதை வந்து சரியா போய் சேர்ந்துருது. அடியில இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மாணவன் வரைக்கும், பள்ளி படிக்கக்கூடிய மாணவன் வரைக்கும் போதை போய் சேர்ந்திருக்கு. பெரிய அவலமான ஒரு சூழல்ல தமிழ்நாடு இன்னைக்கு சிக்கிருக்கு. இதற்காக வந்து போதைப் பொருள் விற்பனைக்கு எதிராக சமத்துவ நடைபயணத்தை வந்து வைகோ அவர்கள் தொடங்க போறாராம். அதற்கான அழைப்பை ஜனவரி 2ஆம் தேதி அதை தொடங்க போறாரு போல. திருச்சி டு மதுரை நடத்த போறாராம் நடைபயணத்தை. அதற்கான அழைப்பை போயிட்டு ஸ்டாலின் கிட்ட கொடுத்திருக்காரு, நீங்களும் வந்து கலந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னது போதைப் பொருள் விற்பனைக்கு எதிராக? யார் விற்பனை செய்யறா போதைப் பொருள் தமிழ்நாட்டுல? அரசு.
அதான் நீங்க சொன்ன மாதிரி மதுபானங்களோட பிரசன்ஸ் பார்த்தோம்னா எல்லா இடத்துலயும் இருக்கு. இப்ப எங்க வீட்டுக்கு அப்படியே போகும்போது ஒரு 1.5 கிலோமீட்டர் கேப்ல 4 கடை இருக்கு. அப்படி லெஃப்ட் சைட்ல ஒரு 3 இருக்கும், அப்படி சுத்தி வந்தீங்கன்னா ரைட் சைட்ல இன்னொன்று இருக்கும். ஒரு 1.5 கிலோமீட்டர். நான் ஆக்சுவலா என்னோட கணக்கு என்னன்னா 1 கிலோமீட்டர் தான். பட் 1.5 நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம ஒரு விஷயத்த சொல்லும் போது நான் சேஃபா சொல்லுவோம்னு சரி 1.5 நம்ம சொல்றேன்னா, ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரைட்டான ரோடு, ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு ஸ்ட்ரெச் ஆஃப் ரோட்ல இப்படி போமா, லெஃப்ட்ல 3 அப்படி சுத்தி வந்தீங்கன்னா ரைட்ல ஒரு கடை. இவ்வளவு பிரசன்ஸ் தேவையா? என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து கொஞ்சம் அப்பப்ப அடிக்ஷனுக்குள்ள போவாரு, அடிக்ஷன்ல இருந்து மீண்டு வரக்கூடிய முயற்சிகளும் அப்பப்ப எடுப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அவரு சொல்லுவாரு, நம்ம குடிக்க வேண்டான்ற ஒரு மைண்ட்ல இருக்கும்போது எங்க பார்த்தாலும் இந்த கடைகளா இருக்கு. அவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் அந்த மாதிரி போகும்போது சில சமயம் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் பார்ப்பாங்கல்ல, அதை பார்த்தா அந்த குடிக்கிற ஞாபகம் வந்துடும். அந்த சாப்பாடை பார்க்கும்போது அந்த அதோட சேர்ந்து அந்த அப்படி குடிச்சு பழகிருப்பாங்கல்ல, ஸோ அதுவும் எனக்கு ஞாபகம் வரும். ஸோ அதனால நான் வந்து மைண்டை ஃபோக்கஸா வச்சுன்னு நினைக்கும் போது இந்த ஃபாஸ்ட் ஃபுட் இருக்கும். அதே மாதிரி இந்த கடைகள் பார்த்தோம்னா எல்லா இடத்துலயும் இருக்கும். ஸோ அதனால அதை மீண்டு வரதே பெரிய ஒரு சிக்கலா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவார். ஸோ அதனால இதோட அக்சசிபிலிட்டி பார்த்தோம்னா எல்லா இடத்துலயும் இருக்கு. அதே போல இப்ப நீங்க சொன்ன வைகோ அவர்களோட இந்த நியூஸை பொறுத்தளவுல ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயமா இருக்கு. உங்களோட நோக்கம் என்ன? மதுபானங்கள் யூசேஜ் கம்மியாகணும், போதைப் பொருட்களோட விற்பனை இருக்கக்கூடாது. அப்ப யார் இங்க சரியா வேலை செய்யல? இங்க போதைப் பொருட்கள்லாம் அதிகமா பொருளுதுன்னா யாரோட தப்பு? அரசோட தப்பு. அப்ப நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன? அரசோட தப்பை சுட்டி காட்டணும், அரசுக்கு எதிரான செயல்பாடுகள்ல ஈடுபடணும். யூசுவலா எல்லாரும் அதான் பண்ணுவாங்க, போராட்டங்கள் நடத்துறதா இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் கூட கவனமா இருங்கன்ற அழுத்தங்கள் போடலாம். நீங்க அதெல்லாம் எதுவும் பண்ணாம சிஎம் போய் இன்வைட் பண்றீங்க, நடைப்பயணம் போறேன் அதுக்கு நீங்க வாங்கன்னு இன்வைட் பண்றீங்க. நீங்க நடைப்பயணம் போறதால தமிழ்நாட்டுல போதைப் பொருட்களோட விற்பனை கம்மியாயிருமா? அரசு செயல்பாடு இன்னும் பெட்டரா இருக்குன்னா கம்மியாகும். சோ அதுக்கு நீங்க அழுத்தம் போடலாம். நீங்க நடைப்பயணம் போறதுக்கும் போதைப் பொருளோட யூசேஜ் கம்மியா இருக்கும் என்ன தொடர்பு இருக்கு? இந்த ஒரு படத்துல ஒரு அட்டகாசம் படம்னு நினைக்கிறேன், கண்ணாடி திருப்பினா ஆட்டோ ஆட்டோ கண்ணாடி, ஆமா பக்கத்து ஆட்டோட கண்ணாடி திருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு வேடிக்கையான விஷயமா இருக்கு. இப்போ உண்மையாகவே இவங்களுக்கு என்ன இருந்து இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, என்ன இருந்தா, நீங்க மதுபான கடைகளோட எண்ணிக்கையை குறைக்கல அப்படின்னா நான் கூட்டணி விட்டு வெளியே அப்படின்ற ஒரு அழுத்தம் உங்களால போட முடியும். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா வாய்ப்புகள் இருந்தும் அதை நான் பண்ண மாட்டேன், சும்மா எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத நடைப்பயணத்தை நான் மேற்கொள்வேன், அதுக்கு ஸ்டாலின் அவர்களே கூப்பிடுவேன் அப்படின்றதுனா அப்பட்டமா இதெல்லாம் ஏமாத்துற வேலை தானே இதெல்லாம். இப்ப வந்து உங்களோட யூனிக்னஸ் என்ன? நீங்க எந்த வகையில யூனிக்கா இருக்கீங்க? நீங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா நீங்க இருக்கும்போது பொலிட்டிக்கல் ப்ரெஷர் உங்களால போட முடியும். ஒரு என்ஜிஓவால அது பண்ண முடியாது. ஸோ என்ஜிஓஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸை திரட்டுவாங்க, தொப்பியெல்லாம் மாட்டிப்பாங்க, கொடியெல்லாம் பிடிச்சிப்பாங்க, குடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, ஊர்வலம் போவாங்க. ஏன்னா அவங்க என்ஜிஓ, அவங்களுக்கு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் போட முடியாது. ஆனா நீங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஸோ நீங்க ஒரு என்ஜிஓ செய்யற வேலையை நீங்க செய்யக்கூடாது, நீங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி பண்ற வேலையை பண்ணணும். சோ பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆளும் கட்சி மேல பொலிட்டிக்கல் ப்ரெஷர் போடணும். அதுவும் நீங்க இன்னைக்கு கூட்டணியில் இருக்கீங்க. கூட்டணியில் இருக்கும்போது உங்களை சார்ந்துதான் ஆளும் கட்சி இருக்கு. சோ அப்ப இன்னும் நிறைய பொலிட்டிக்கல் ப்ரெஷரை நீங்க போடலாம். அதுபோக நீங்க கூட்டணியில இல்லைன்னா கூட, எதிர்கட்சியா இருந்தீங்கன்னா கூட போராட்டங்கள் நடத்தலாம். நீங்க கூட்டணியில் இருக்கும்போது போராட்டங்கள் நடத்தலாம். சோ உங்ககிட்ட ஒரு டெமோக்ரஸியில நிறைய ஆயுதங்கள் இருக்கு. ஒரு அழுத்தம் போடணும்னா நிறைய வழிகளை நீங்க அழுத்தம் போடலாம். ஆனா அதெல்லாம் எதுவும் பண்ணாம ஒரு என்ஜிஓ செய்யற வேலை இருக்கு பாருங்க, நடைப்பயணம் போறோம். சோ நீங்க அந்த பக்கம் நடைப்பயணம் போனா இந்த பக்கம் எல்லாம் சரியாறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சோ ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்ப நீங்க என்ன செய்ய முயற்சி பண்றீங்கன்னா, உங்களுக்கு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இல்ல. தமிழ்நாட்டுல 4.5 வருஷமா நீங்க கூட்டணியில இருக்கீங்க. 4.5 வருஷமா உங்க கூட்டணி ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. கூட்டணி ஆட்சியில திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இப்ப உங்களுக்கு எதுவும் பெருசா பேச முடியாது. ஏன்னா பேசுனா சிக்கல், திமுக அதை விரும்ப மாட்டாங்க. சோ நீங்க குவைட்டாவே இருக்கீங்க. சோ இப்ப என்னன்னா, உங்களுக்கு எதையாவது செய்ய வேண்டிய ஒரு தேவையும் இருக்கு. திமுகவை கோவப்படுத்திடவும் கூடாது. இப்படி ஒரு அரசியல் செயல்பாட்டிலையும் ஈடுபடணும், திமுகவையும் கோவப்படுத்திடக்கூடாது. அப்ப என்னதான் பண்ணலாம்? அரசியலற்ற ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி, ரைட்? நடைபயணம் நாங்க போறோம், அதுல எந்த அரசியலுமே இல்லை. சோ அரசியலற்ற ஒரு ஆக்டிவிட்டியில நீங்க ஈடுபடுறீங்க. அதுவும் 4.5 ஆண்டு சும்மா இருந்துட்டு, ஆமா, ஜனவரி 2ஆம் தேதியில இருந்து நடைபயணம். பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறிய கட்சிகள்ல 90% நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா லாஸ்ட் 4 இயர்ஸ் அவங்க என்ன பண்ணாங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க. கரெக்டா எலெக்ஷன் இந்த கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகள் வரும்போதுதான் இந்த கட்சிகள் எல்லாம் மெதுவா வெளியே வராங்க. அது வரைக்கும் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட ஆக்டிவிட்டிஸ்னு பார்த்தோம்னா 0 தான். சோ அதனால இவங்க இஷ்யூஸ் எடுத்து பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கறதே தப்பு.
பட் இப்ப நான் MDMK பொறுத்தவரை இன்னொன்னும் பாக்குறேன். மேபி திமுக மேல ஒரு அழுத்தம் போடும் முயற்சி பண்றாங்கன்னு பாக்கலாம். நம்ம எலெக்ஷன் கிட்ட வருது, கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கும் இதை யூஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். அதுவுமே தப்பு தான். ஒரு இஷ்யூ இருக்குன்னா அந்த இஷ்யூக்காக நீங்க அக்கறையோட நீங்க இறங்கி பண்ணணும். உங்களுக்கு சீட்டு வேணும், உங்களுக்கு திமுக கிட்ட சிக்கல் இருக்கு, குடைச்சலை கொடுக்கணுன்றதுக்காக இஷ்யூஸை நீங்க கையில் எடுக்க கூடாது. மேபி அதுக்கு கூட லைட்டா யூஸ் பண்ணலாம், நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் அப்படி லைட்டா சேஃபா டச் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப அக்ரெசிவாலாம் எதுவும் பேசல, சிஎம்ஏ இன்வைட் தான் பண்றாங்க. பட் இருந்தாலும் ஒரு இஷ்யூவை லைட்டா எடுப்போமே. அவங்களுக்கு எதிராக பண்ணல, தப்பா எடுத்துக்காதீங்க, ரொம்ப டென்ஷன் ஆகிறாதீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப சாஃப்டா தான் டீல் பண்றாங்க. அதுவும் இந்த டைட்டில் பாருங்க, போதைப் பொருள் விற்பனைக்கு எதிராக. போதைப் பொருள்னா நீங்க எதை சொல்ல வரீங்க? போதைப் பொருள்னா சிகரெட்டா இல்ல வேற ஏதாவது பொருளா? என்ன போதைப் பொருள்னா தமிழ்நாட்டுல பிரதானமா என்ன சொல்லுவாங்க? மது. மதுவுக்கு எதிரான விற்பனைன்னு உங்களால சொல்ல முடியல. மதுவுக்கு எதிராக அப்படின்னா ரொம்ப அழுத்தம் போடுற மாதிரி ஆயிடும். அதனால வார்த்தையே மாத்துறாங்க. போதைப் பொருள் விற்பனைக்கு எதிராக. என்ன போதைப் பொருள்? அதை ஓப்பனா சொல்லு. அது சொல்ல மாட்டாங்க. மெயினான கல்பிரிடே இங்க மதுதான். அதுதான் அத அரசு விற்கிறாங்க. அது இன்னொரு பெரிய சப்ஜெக்ட். அதுக்குள்ள போனோம்னா இன்னொரு 1/2 மணி நேரம் நமக்கு ஆகும். நம்ம சொன்னது, நம்ம ஃபர்ஸ்ட் பேசணும்ல, ஃபண்ட்ஸை ஒண்ணு மிஸ்யூஸ் பண்றாங்க, நிறைய இடங்கள்ல வேஸ்ட் பண்றாங்க. 2வது ஃபண்ட்ஸை ஜென்ரேட் பண்ற முறையும் ரொம்ப தப்பா இருக்கு. உங்க கையில இருக்கக்கூடிய பணத்தை ஒண்ணு தப்பா வேஸ்ட் பண்றீங்க, அந்த பணத்தை கொண்டு வர முறையும் ரொம்ப தவறா இருக்கு. இந்த மாதிரியான மெத்தட்ல நீங்க கொண்டு வரீங்க. அப்படி கொண்டு வரும்போது என்ன ஆகும்? கவர்மெண்டே அதை சார்ந்து இருக்கு, அரசியல் கட்சிகளும் அதை சார்ந்திருக்காங்க. அப்புறம் இப்படிதான் நம்ம பேச வேண்டியிருக்கும். ரொம்ப ஈயம் பூசின மாதிரியும் பூசாத மாதிரி தான் நம்ம பேச வேண்டியிருக்கும். வேற நம்ம என்ன பண்ண முடியும்? ஓகே, இப்போ ரொம்ப முக்கியமான டாபிக் நம்ம எடுக்க போறோம். உள்ளதுலேயே இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் என்ன அப்படின்னா, நாளைக்கு ஈரோட்ல டிவிகேவுடைய பொதுக்கூட்டம். செங்கோட்டையன் அவர்கள் கட்சியில சேர்ந்து அவர் தலைமையில அவர் முன்னெடுக்கக்கூடிய ஒரு பொதுக்கூட்டமாக இது இருக்கு. விஜய் அவர்கள் பங்கேற்கிறாரு. 1/2 மணி நேரம் விஜய் பேச போறாரு அப்படின்லாம் சொல்லப்படுது. நிறைய முக்கியமான பிரமுகர்கள்லாம் டிவிகேல இணைய போறாங்களாம். கொங்கு மண்டலத்தை டிவிகே கைப்பற்றுமா? எப்படி பாக்குறீங்க? சரில, அப்புறம் நம்ம ஏதாவது சொல்றதுக்கு, நாங்க தமிழ்நாட்டை கைப்பற்ற போறோம், நீங்க என்னடா கொங்கு பத்தி பேசிட்டு இருக்கீங்கம்பாங்க. பட் என்னன்னா, உலகத்திலேயே நம்ம இந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியையும் பார்ட்டி ஃபாலோவர்ஸையும் பார்க்க முடியாது. உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்ஸ்ன்றது ஒரு ஆடியோ விஷுவல் மீடியம் இல்லையா? டெக்னிக்கலா பார்த்தோம்னா நேரில் போய் தலைவரையும் பார்ப்பாங்க, தலைவர் சொல்ற கருத்தையும் கேட்டு வருவாங்க. ஆனா இந்த கட்சியை பொறுத்தளவுல பார்த்தீங்கன்னா வெறும் விஷுவல் மட்டும்தான். ஆடியோலாம் மியூட் பண்ணிட்டு தலைவரை பார்க்க போகணும். தலைவரை பார்க்கறதுக்காக தான் நாங்க போறோம். தலைவர் 10 நிமிஷம் தான் பேசுவார். அதுக்கு நாங்க காலில இருந்து வெயிட் பண்ணுவோம். எங்களோட அஜெண்டா தலைவர் 10 நிமிஷம் பேசுறாரா, 5 நிமிஷம் பேசுறாரா, அதெல்லாம் கிடையாது. தலைவரை பார்க்கணும். தலைவர் எங்க இடத்துக்கு போறாரா நாங்க போவோம். ஸோ இப்படி ஒரு பொலிட்டிக்கல் குரூப் இருப்பாங்கன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. இருக்காங்களே, உலகத்துல வேற எங்க இருக்க மாட்டாங்கல்ல. அதுவும் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, 4-5 பேர் இருந்தா பரவாயில்ல, லட்சக்கணக்கில் அப்படி இருக்காங்க. தலைவர் பேசுறதுலாம் முக்கியம் இல்ல, அதுவும் பசங்க, சின்ன சின்ன பசங்க. ஆமா, தலைவரை பார்க்கறதுக்காக நாங்க போறோம் அப்படின்ற மாதிரி அங்க போறாங்க. இப்படி ஒரு குரூப் நம்ம தமிழ்நாட்டுல உருவாக்கி வச்சிருக்கோம். ஸோ அரசியல் அந்த கண்டிஷன்ல இருக்கு. இதுல இன்னொரு அத லைட்டான வேர்ட்ஸை யூஸ் பண்ணி டிஸ்கிரைப் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, யூஸ்வலா ஒரு கட்சி ஒரு பெரிய ஒரு பொதுக்கூட்டம் போடுறாங்கன்னு வச்சுப்போம். என்ன சொல்லுவாங்க? நாங்க எங்க பவரை காட்ட போறோம், அரசுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் பேச போறோம், முக்கியமான கருத்துக்கள் எல்லாம் பதிவு பண்ண போறோம், இதெல்லாம் பேசுவாங்க. இங்க பார்த்தோம்னா அதிகப்படியான பேச்சு எதுல இருக்குன்னா, எந்த அசம்பாவிதமும் நடக்காம நாங்க இதை நடத்திடுவோம், இது ஒரு பெரிய சாதனையா? எந்த அசம்பாவிதமும் நடக்காம கரெக்டா பிளான் பண்ணி நடத்திடுவோம், இது ஒரு அச்சீவ்மெண்டா? இது ஒன் ஆஃப் த என்ன சொல்றது கீ பாயிண்ட்ஸா பேசிக்கிட்டே இருக்காங்க எல்லாருமே. அது ஒரு சாதனையா? நீங்க எந்த அசம்பாவிதமும் நடக்கக்கூடாதுன்றதான் உங்களோட ப்ரையாரிட்டினா நீங்க இந்த மீட்டிங்கே நடத்தாம விட்டுறலாம், அசம்பாவிதமே நடக்காது. இன்ஃபேக்ட் அதுதான் என்னோட பாயிண்டே. ஏன்னா நீங்க எதுவும் பேச போறது கிடையாது, பெரிய அரசியலை முன்னெடுக்க போறது கிடையாது. நீங்க இப்படி இங்க இந்த மீட்டிங்ல பேசினதுக்கு அப்புறம் உங்க கட்சி தொண்டர்கள் எல்லாம் போய் களத்துல போய் வேலை பார்க்க போறதும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு பார்ட்டி ஸ்ட்ரக்சரே கிடையாது. உங்க கட்சிக்காரங்களும் பார்த்தோம்னா உங்களை பார்க்க தான் வராங்க, அரசியலுக்காக வரல. சோ நீங்க பேசுறதால தமிழ்நாட்டுக்கும் தமிழ் அரசியலுக்கும் லாபம் என்ன? 0. அப்படி இருக்கும்போது நீங்க பேசுவதால ஏற்படக்கூடிய டேமேஜ் என்ன? அந்த பகுதி மக்களுக்கு ஏகப்பட்ட குடைச்சலை கொடுக்குறீங்க. கரூர்ல பீக்கை டச் பண்ணியாச்சு, 41 பேர் இறந்திருக்காங்க, உயிரிழப்பே ஏற்படுது. மற்றபடி நீங்க போற இடத்துல எல்லாம் டேமேஜ் தான். பிரைவேட் ப்ராப்பர்ட்டிக்கு ஏகப்பட்ட சேதம் ஏற்படுது, மக்களோட இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுது, ஏகப்பட்ட பிரச்சனை, டிராபிக் ஜாம் எல்லாம் ஏற்படுது. நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன?
நீங்க ஒன்றும் செய்யாம இருந்தீங்கனாலே அது பெஸ்ட் சர்வீஸா இருக்கும். ஸோ இப்ப பெரிய சாதனையை அவங்க என்னன்னு பேசிட்டு இருக்காங்கன்னா, நாங்க எந்த அசம்பாவிதமும் நடக்காம இதை நாங்க கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணிடுவோம் அப்படின்றத அவங்க பேசிட்டு இருக்காங்க. இது ஒரு டார்கெட்டா இருக்க முடியுமா? ஒரு டார்கெட்ன்றது, நான் ஒரு 50,000 பேரை கூட்டுறேன்னா பொலிட்டிக்கல் இம்பாக்டை ஏற்படுத்தணும். அந்த 50,000 பேரை கூப்பிட்டு ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவை கையில் எடுத்து அரசு மேல அழுத்தம் போட்டு சில விஷயங்கள் நாங்க செய்ய போறோம். நாளைக்கு இந்த 50,000 பேர் இன்னைக்கு என்ன பாக்குறாங்கன்னா உத்வேகத்தோட வெளில போவாங்க. போனதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் கூடிய எல்லா பகுதிகளுக்கும் அவங்க ஸ்ப்ரெட் ஆகி போவாங்க. அவங்க ஊருக்குலாம் போவாங்க. போயாச்சுன்னா ஊர்ல போய் அதே வேகத்தோட வேலை பார்ப்பாங்க. தலைவரோட பேச்சு நம்ம நேற்று கேட்டிருக்கோம். தலைவர் என்ன வேகத்தோட பேசினாரோ அதே வேகத்தோட தொண்டர்கள் கீழே போய் வேலை பார்ப்பாங்க. அதுதான் ஒரு கட்சியோட செயல்பாடா இருக்கும். இங்க வர்றது தலைவர் 5-10 நிமிஷம் பேப்பரை பார்த்து படிக்கிறாரு, போகும்போது வரும்போது ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துட்டு போறது. இதுதான் கட்சியோட செயல்பாடா இருக்கு. இது அன்பார்ச்சுனேட்லி இது இன்னொரு நெக்ஸ்ட் ஒரு எலெக்ஷன் வரைக்கும் இது நடக்கும். அதுக்கப்புறம் 29ல திருப்பியும் நடக்கும். ஆனா இந்த அளவுக்கு நடக்காதுன்னு நினைக்கிறேன். 29ல இந்த அளவுக்கு இருக்காது. மக்கள் கொஞ்சம் தெரிஞ்சிருவாங்க. மக்கள் தெளிய மாட்டாங்க. தேவைப்படுறவங்களுக்கு டிவிக்கு அதுக்கப்புறம் தேவைப்படாது. 26ல டிவிக்கோட தேவை இருக்கிற மாதிரி 29ல இருக்காது. அதனால அப்போ இந்த டிவிக்கோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் டவுன் சைஸ் பண்ணப்படும். பட் 26ல அவங்களோட தேவை ரொம்ப அதிகமா இருக்கு. இப்பவே பாருங்களேன், கோயம்புத்தூரை ரொம்ப ஃபோக்கஸ் பண்றாங்களே. செங்கோட்டையனை உள்ள கொண்டு வராங்க, செங்கோட்டையனுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ஈரோட்டை டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. ஒரு புது கட்சின்றது இந்த மாதிரியான ஹெவி வெயிட் சண்டை போடுற இடம் இருக்கு பாருங்க. இப்ப என்டிகேவால கோவையில பெருசா கால் பண்ண முடியலையே. அது காரணம் என்ன? ஏன்னா கோவையில கோவைன்னு இல்லை, நான் சொல்றது கொங்கு பகுதி. கொங்கு பகுதியில ஏடிஎம்கேவும் ரொம்ப ஃபுல் ஃபோக்கஸ்ல இறங்குறாங்க, திமுகவும் ஃபுல் ஃபோக்கஸ்ல இறங்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஹப்பா மாறிடுச்சு. ஸோ அந்த பகுதியை கைப்பற்றணுன்ற வேகம் 2 பேருக்குமே இருக்கு. ஸோ நிறைய பணம் புழங்கும், பெரிய பெரிய பொலிட்டிக்கல் ஹெவி வெயிட்ஸ் எல்லாம் அங்க இருப்பாங்க. ஸோ அதனால அந்த மாதிரியான பகுதிக்குள்ள போறது புது கட்சி கஷ்டம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அந்த பகுதிக்குள்ளதான் நீங்க உள்ள போறீங்க. நான் எப்படி பாக்குறேன்னா, அதிமுக திமுக சண்டைக்குள்ள நீங்க ஒரு பார்ட்டா உள்ள இறங்குறீங்க. நீங்க தனியா அங்க மாற்று அரசியலுக்கெல்லாம் உள்ள போகல. இவங்க உள்ள போறது அங்க அதிமுக ஓட்ஸை உடைக்கதான், வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு அங்க உள்ள போக வேண்டிய தேவையே கிடையாது. கொங்கு பகுதியில ஒரு நல்ல புதுசா ஒரு கட்சி அங்க கிரவுண்ட அங்க ஒரு தமிழ்நாட்டுல ஒரு புது அரசியல் மாற்றத்தை கொண்டு வரணும்ன்ற எண்ணம் இருக்க ஒரு கட்சினா என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல அவங்க நோட் பண்ணுவாங்க, எங்கெல்லாம் வீக்கா இருக்காங்க, எங்கெல்லாம் ட்ரெடிஷனல் டிரைவிடியன் பார்ட்டிஸ் வீக்கா இருக்கு, எங்கெல்லாம் நம்ம க்ரோ ஆகிறதுக்கான ஸ்பேஸ் இருக்கு, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி கரெக்டா டார்கெட் பண்ணுவாங்க. எடுத்தோடனே நீங்க உள்ள போய் குதிக்க மாட்டீங்க. உள்ளதுலேயே போட்டி அதிகமா இருக்கிற இடத்துக்குள்ள, உள்ளதுலேயே பணம் அதிகமா புழங்கக்கூடிய இடத்துல நீங்க போக மாட்டீங்க. ஆனா இவங்களோட ஃபோக்கஸ் பாத்தீங்கன்னா அங்க இருக்கு. ஸோ அதனால இவங்களோட நோக்கம் மாற்று கிடையாது. அங்க நடக்கக்கூடிய அந்த அதிமுக திமுக மோதல் இருக்கு பாருங்க, அதுல இவங்க ஒரு ரோல் பிளே பண்றாங்க. அதோட ஒரு எக்ஸ்டென்ஷனா இவங்க உள்ள போறாங்க. ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு விஜய் அவர்கள் என்ன பேசுறாரு அப்படின்றது. செங்கோட்டையன் அவர்கள் பெரிய பூஸ்ட் தான் அது. ஏன்னா இப்ப செங்கோட்டையன் அவர்கள் ஏடிஎம்கேல இருந்து ஓரங்கட்டுப்பட்டு இருக்காரு. ஸோ இப்ப ஈரோட்டுக்கு விஜயோட வரும்போது அந்த பலத்தை நிரூபிச்ச, அவரோட ஸ்ட்ரென்த்தை நிரூபிச்சிடலாம். குருநாதரோட நான் வந்திருக்கேன் இப்ப அப்படின்ற மாதிரி அவரோட பவரை நிரூபிச்சிடலாம். எப்பவுமே வீக் கிடையாது. எப்பவுமே பொலிட்டிஷியன்ஸுக்கு அப்படிதான், ஸ்ட்ராங் தான். ஆமா, பொலிட்டிஷியன்ஸுக்கு அவங்களோட ஏரியால ஒரு பெரிய பெரிய ஹெவி வெயிட்ஸோட வரதுன்றது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் தான். ஸோ இப்போ அவரோட பவரை எஸ்டாப்ளிஷ் பண்றது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனா அஃப்கோர்ஸ் டிவிகேல பெரிய ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த் கிடையாது, அந்த ஆர்கனைசேஷனல் செட்டப் கிடையாது. ஸோ பெருசா அவரோட ஸ்ட்ரென்த் ஆக்சுவலா கட்ட முடியாது. அவருக்குன்னு ஒரு பேஸ் அங்க உருவாக்க முடியாது. பட் மக்கள் பார்வையில நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு விஜய் அவர்கள் என்ன மாதிரியான முக்கியமான விஷயங்கள் எடுத்து பேசுறாரு அப்படின்றத. அதை பத்தி நாளைக்கு நம்ம பேசுவோம். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.